நாம் இன்றைக்கி ரோல்டு ஹெம் ஃபுட் இல்லைனா ஹெம்மர் ஃபுட் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்துருப்போம். அது வந்து இதோட சின்ன சைஸ் ஃபுட் யூஸ் பண்ணி பண்ணோம். இதோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.8 mm 3/16 சரிங்களா. அதை விட கொஞ்சம் பெருசாக நமக்கு வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் நம்ம அதில் பண்ணதை விட கொஞ்சம் பெருசாக பண்ணோம் அப்படின்னு ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபுட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 inch அளவுக்கு டபுள் ஃபோல்டிங் கொடுத்து ஸ்டிச்சஸ் கொடுக்கும். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபுட் வந்து சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும். நம்மளோட நார்மல் ஃபுட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த ஃபுட்டை நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி சரிங்களா. ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்குலாம் இந்த மாதிரி ஃபுட்டை யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபுட் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஹோல் வழியாக நீடில் போகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கரெக்டாக நமக்கு வந்து போகுது. நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து கிளாத் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த ஒரு மாதிரி ரோலிங் மாதிரி இருக்கும். அதுக்கு உள்ளாடி கொஞ்சம் உள்பக்கமாக கிளாத்தை ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போக போக நமக்கு வந்து ரொம்பவே அழகாக வந்துடும். இப்போ வருது பாருங்கள் ஸ்டிச்சஸ் எல்லாமே. இந்த ஃபுட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸ்பீடாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அப்படி அந்த ரோலிங்கில் போயிட்டே இருக்கும். ஒரு 1/4 inch அளவுக்கு நம்ம டபுள் ஃபோல்டிங் பண்ணால் எப்படி ஸ்டிச்சஸ் வருமோ அதே மாதிரி தான் இந்த ஃபுட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணாலும் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும். அடுத்த கிளாத்தும் அதே மாதிரி உள்பக்கமாக கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழ்ப்பக்கம் கிளாத்தை வந்து லைட்டாக வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த ரோலிங்கில் வந்து கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும் சரிங்களா. இந்த மாதிரி இல்லைனா நமக்கு வந்து உள்ளாடியே த்ரெட் வந்து போகாது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். போக போக உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் ஸ்டிச்சஸ்ஸு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நீங்கள் ஸ்ட்ரைட் பீஸ்லையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைனா அம்பர்லா மாதிரி கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறீங்கனாலும் நீங்கள் இந்த ஃபுட் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.